வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் குழந்தைங்க சாக்லேட் கேட்டு அடம் பிடிக்கிறாங்களா? அப்போது இந்த சாஃப்டான, ஹெல்த்தியான, ஈஸியான நம்ம தோசைக்கல்ல செய்யக்கூடிய ப்ரௌனி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனல் கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். அரை கப் நான் வீட்டில் தயார் பண்ண மல்டிகிரெயின் கோதுமை மாவு. இதில் நிறைய ஃபைபர் இருக்குது. நான் பயிரெலாம் போட்டு ஆட் பண்ணி இதை அரைச்சிருக்கறதுனால இதில் ப்ரோட்டீன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்கப்புறம் ராகி, நான் வீட்டில் வறுத்து அரைச்ச ராகி மாவு 1/4 கப். ராகியில் நிறையா கால்சியம், அயன் இருக்கனால குழந்தைங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கொடுக்கும், அனீமியா வராமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் அன்ஸ்வீட்டன்ட் கொக்கோ பவுடர் 1/2 கப். இதில் இனிப்பு இருக்காது, அதனால் வெல்லம் இல்லை ஹனி சேர்த்துக்கலாம். நேந்திர வாழைப்பழம் 1/2 பழம் எடுத்திருக்கேன். அப்புறம் வெல்லம் காய்ச்சி அதை வடிகட்டி எடுத்திருக்கேன், 3-4 டேபிள் ஸ்பூன். இது திட்டமான அளவுக்கு இனிப்பு கொடுக்கும். ஜாஸ்தி இனிப்பு வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. கூடவே சினமன் பவுடர் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். அது கூட மெல்டட் பட்டர் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன். நேந்திரம் பழம் அண்டர் வெயிட்டாக இருக்க குழந்தைங்களுக்கு வெயிட் கெயின் ஹெல்ப் பண்ணும். அது இல்லைன்னா சாதா பழம் யூஸ் பண்ணிக்கலாம். சினமன் பவுடரில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கனால எதிர்ப்பு சக்தி கொடுக்கும். சினமன் ஃப்ளேவர் உங்களுக்கு அவ்வளோ பிடிக்காதுன்னா கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் அந்த வாழைப்பழம், பால், வெல்லம், ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் இல்லைன்னா தேன் கூட சேர்த்துக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கோங்க. ஒரு பவுலில் இந்த ராகி மாவு, கோதுமை மாவு, கொக்கோ பவுடர், அப்புறம் சினமன் பவுடரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே மெல்டட் பட்டரும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பனானா மிக்ஸையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் தேவையான அளவு பால் அப்பப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஒரு பேனில் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அதில் இந்த மிக்ஸை ஆட் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப மெல்லிஸாக இருக்கணுன்ட்டு இல்லை, அது திக்காக இருந்துச்சுன்னா தான் அந்த ஒரு ப்ரௌனி ஃபீல் வரும். இது ஒரு லிட் போட்டு மூடிட்டு அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். டூ மினிட்ஸில் ஒரு சைடு வெந்துடும். நான் லிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அதை திருப்பி போட்டுடுறேன். இன்னொரு 2-3 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். இது நம்ம குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லைன்னா ஸ்நாக் டைமில் இதை நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஹோம்மேட் ஹெல்த்தி ப்ரௌனிஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஹெல்த்தியும் கூட. இது சாப்பிட்றதுக்கு ப்ரௌனி சாப்பிட்ற ஃபீல் இருக்கும். கூட வெண்ணிலா ஐஸ்கிரீம் வச்சு கூட சாப்பிடலாம். ராகியில் செஞ்ச மற்ற ரெசிபீஸு நான் வீட்டில் அரைச்ச கோதுமை மாவில் என்ன சேர்த்துருக்கேன்னுக்கான வீடியோ லிங்க்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணா செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.